ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க 578 மேக்னம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஆக்ஷன் படம். இதோட ரன்டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 35 minutes இருக்கு. இந்த படத்தை டங் லியோங் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் டிரைவரா இருக்காங்க. அவங்களோட செல்ல பொண்ணோட ரொம்ப ஹாப்பியாவே வாழ்ந்துகிட்டு வராங்க. ரெண்டு பேருமே ட்ரக்ல ஒன்னா தான் டிராவல் பண்ணுவாங்க. அப்பா எங்க போனாலும் கூட பொண்ணு போயிட்டே இருக்கும். ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல பொண்ணை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா பொண்ணு பயங்கர டிப்ரெஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹீரோ கலகரங்குறாரு. அப்ப அவருக்கு தெரிய வருது பொண்ணை யாரோ ஒருத்தர் கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு சூப்பரான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். இதை வச்சு ரொம்ப சூப்பரா ஒரு எங்கேஜிங்கா ஒரு படத்தை கொடுத்துட முடியும். படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் மிகப்பெரிய பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் அல்டிமேட்டாவே இருக்கு. அதுக்கு சினிமோட்டோகிராஃபி பயங்கரமா ஹெல்ப்ஃபுல் பண்ணிருக்கு. ரொம்ப தரமான ஒரு சினிமோட்டோகிராஃபியா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் படத்துக்கு நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங்கும் பாத்தீங்கன்னா அப்பா கேரக்டரா இருக்கட்டும் பொண்ணு கேரக்டரா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே ரொம்ப சூப்பராகவே எழுதி எடுத்திருக்காங்க. அதே இது பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணும் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்க்கறதுக்கே நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளே வைஸ் பாத்தீங்கன்னா அந்த படத்தை பயங்கரமா சொதப்பி எழுதி எடுத்திருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு ஸ்டோரி பிளாட்டும் நல்லா பண்ணிட்டு அதை ஸ்கிரீன் பிளேல கன்வெர்ட் பண்ணும்போது பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. அதனாலேயே நமக்கு பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் இருக்கு. அதே மாதிரி பல சீன்ஸ் பாத்தீங்கன்னா பல படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸாவே இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா இது ஒரு பிளே ஆவரேஜான படம் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.